வணக்கம். இன்னைக்கு நாம பிப்ரவரி 25, 2026க்கான இந்திய மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு ஆழமா பார்க்க போறோம். மேலோட்டமா பார்க்கும்போது சந்தை ரொம்ப அமைதியா முடிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனா அந்த ஒரே ஒரு நம்பருக்கு பின்னாடி ஒரு பெரிய இழுபறி போட்டியே நடந்திருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். முதல்ல மார்க்கெட் முடிஞ்ச அந்த எண்ணிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு நம்பர் நாள் முழுக்க நடந்த அத்தனை அதிரடி மாற்றங்களையும் எப்படி நேர்த்தியா மறைச்சிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, சென்செக்ஸ் க்ளோசிங் ப்ளஸ் 0.06%. அதாவது கிட்டத்தட்ட நேத்து எங்க இருந்துச்சோ அங்கே தான் இன்னைக்கும் இருக்கு. இதை மட்டும் பார்க்குற ஒருத்தருக்கு அப்பாடா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்கல, ரொம்ப மந்தமான நாள் அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில அப்படி ஒரு துளி கூட இல்ல. ஆஹாங்க, அந்த இறுதியன் சொல்றது வெறும் மேலோட்டமான விஷயம்தான். உள்ளுக்குள்ள நடந்த கதையே வேற. சந்தை ஒரு நிமிஷம் கூட அமைதியா இல்ல, பயங்கரமான ஏற்ற இறக்கங்கள். இத பாருங்களேன், நாள் உச்சமா 82,958 வரைக்கும் சென்செக்ஸ் போயிருக்கு. ஆனா முடியும் போது 82,276ல முடிஞ்சிருக்கு. அதாவது நாள் உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 682 புள்ளிகள் கீழே வந்து முடிஞ்சிருக்கு. காலையில கிடைச்ச 700 புள்ளிக்கும் மேலான லாபத்தை மார்க்கெட் சாயந்தரத்துக்குள்ள முழுசா விட்டுடுச்சு. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். காலையில அவ்வளவு வேகமா இருந்த மார்க்கெட் ஏன் திடீர்னு காணாம போச்சு? அந்த 700 புள்ளி லாபம் ஏன் கரைஞ்சு போச்சு? இதுக்கு பதில் தெரியணும்னா சந்தைக்குள்ள நடந்த 2 பெரிய யுத்தங்களை நம்ம பார்க்கணும். முதல் களம் நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை, அதாவது ஐடி செக்டார். நேத்து ஒரு பெரிய சரிவை சந்திச்ச ஐடி பங்குகள் இன்னைக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி செஞ்சுது. நேத்து என்னாச்சு? ஏஐ நம்ம வேலைகளை எல்லாம் காலி பண்ணிடும்னு ஒரு பயம் வந்தது. அதனால நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 4.74% சரிஞ்சது. ஆனா இன்னைக்கு உலக அளவுல மனநிலை கொஞ்சம் மாறுச்சு. ஏஐ வேலைகளை காலி பண்ணாது, அது நம்ம வேலையோட ஒரு பகுதியா மாறிடும்னு சில நல்ல செய்திகள் வர ஒரு சின்ன நிம்மதி கிடைச்சது. அதோட விளைவா ஐடி இண்டெக்ஸ் 1.57% மேலே ஏறுச்சு. ஆனா இதுதான் அந்த இழுபறி. ஒரு பக்கம் HCL டெக் மாதிரி பங்குகள் 2.74% வரைக்கும் உயர்ந்து ஐடி துறைய மேல தூக்க முயற்சி பண்ணுது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் சந்தையோட பெரிய திமிங்கலமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.96% சரிஞ்சு ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் கீழே இழுக்குது. இதுதான் அந்த புஷ்புல் எஃபெக்ட். சரி, இந்த ஐடி போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாங்க இன்னையோட உண்மையான கதைக்கு போலாம். 2 முற்றிலும் எதிரான ரொம்ப சக்தி வாய்ந்த கதைகள் ஒரே நேரத்துல 2 வேற வேற துறைகள்ல அரங்கேறிச்சு. இந்த 2 கதைகளையும் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் மெட்டல் சூப்பர் சைக்கிள். உலக அளவுல காப்பர் விலை வரலாறு காணாத உச்சத்துக்கு போனதாலையும் ஏஐ எலக்ட்ரிக் வண்டிகள்னு தேவைகள் அதிகரிச்சதாலையும் நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 2.7% உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சோலார் துறைக்கு ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. இந்தியாவிலிருந்து வர சோலார் பொருட்களுக்கு அமெரிக்கா 126% வரி போட்டாங்க. காரணம், நம்ம கம்பெனிகளுக்கு அநியாயமா மானியம் கொடுக்கறோமா. இதனால வாரி எனர்ஜிஸ் மாதிரி பங்குகள் 10%க்கு மேல சரிஞ்சது. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னாலே இன்னியோட முழு கதையும் உங்களுக்கு வழங்கிடும். ஒரு பக்கம் நிஃப்டி மெட்டல் பிளஸ் 2.7%, இன்னொரு பக்கம் வாரி எனர்ஜிஸ் -10.53%. இது ஒரு கிளாசிக் முரண்பாடு. ஒரு பக்கம் பல வருஷமா வளர்ந்து வர சூப்பர் சைக்கிள், இன்னொரு பக்கம் திடீர்னு வந்த வர்த்தக போர் பிரச்சனை. ரெண்டும் நேருக்கு நேரா மோதிக்கிட்ட நாள் தான் இன்னைக்கு. சரி, துறை அளவுல இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கு. அப்போ முதலீட்டாளர்கள் என்ன செஞ்சாங்க? பணம் எங்க போச்சு? யாரு வாங்குறாங்க, யார் விக்கிறாங்க? வாங்க அந்த பணத்தோட தடத்தை கொஞ்சம் பின்தொடரலாம். நேற்றைய டேட்டாவை பாருங்க. FIS, அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் சுமார் 102 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. ஆனா அதே சமயம் DIS, அதாவது நம்ம உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 3161 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த FII-DIன்றது யாருன்னு சிம்பிளா சொல்லணும்னா, FIIஸ்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டிலிருந்து நம்ம மார்க்கெட்ல பணம் போடுற பெரிய நிறுவனங்கள். DIIஸ்னா நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்டுகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள். இவங்க வாங்குறதும் விக்கிறதும் தான் பெரும்பாலும் மார்க்கெட்டோட திசையை தீர்மானிக்கும். இதுலேந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சந்தையில ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு இருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்க ஆரம்பிச்சாலும் அந்த விற்பனையெல்லாம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் முழுசா வாங்கி சந்தை பெரிய அளவுல விழாம தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மார்க்கெட் இன்னும் பெரிய சரிவை சந்திச்சிருக்கும். சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு. அப்போ இதுக்கு என்னதான் அர்த்தம்? இந்த சிக்கலான நாள் நமக்கு என்ன சொல்ல வருது? இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? பெரிய அனலிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய சந்தைகள் இப்போ ஒரு அதிக நிலையற்ற ஒருங்கிணைப்பு கட்டத்துல இருக்கு.
காளைகள் அதாவது புல்ஸ் இன்னும் முழுமையான கட்டுப்பாட்டை கைப்பற்றல. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்ல காளைகளுக்கும் கரடிகளுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு இன்னும் ஒரு தெளிவான அறிகுறி கிடைக்கல. இன்னைக்கு நடந்த இந்த ஒரு நாள் வர்த்தகம் வர காலங்கள்ல மார்க்கெட்டை இயக்க போற 3 முக்கியமான கருப்பொருள்களை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கு. அது என்னன்னா ஏஐஎன் புதிய மறுகண்டுபிடிப்பு, உலோகங்களோட சூப்பர் சைக்கிள், அப்புறம் உலோக வர்த்தகத்துல வர்ற பிளவுகள். இந்த 3 விஷயங்களையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் ஏஐ மறுகண்டுபிடிப்பு. ஐடி கம்பெனிங்க ஏஐக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது ஒரு அவசியமான மாற்றம். ரெண்டாவது மெட்டல் சூப்பர் சைக்கிள். இது பல வருடங்களுக்கு உலோகங்களோட தேவை அதிகமா இருக்குன்னு காட்டுது. கடைசியா வர்த்தக பிழது. சோலார் வரி மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறுது. இந்த ஒவ்வொரு கருப்பொருளுமே ஒரு பெரிய வாய்ப்பு, அதே சமயம் ஒரு பெரிய ஆபத்தும் கூட. அப்போ சந்தை ஒரு பெரிய இழுபறி போட்டியில மாக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வாய்ப்புகள் இழுக்குது, இன்னொரு பக்கம் ஆபத்துகள் தடுக்குது. இப்போ கேள்வி இதுதான், இந்த பெரிய யுத்தத்துல, இந்த இழுபறி போட்டியில கடைசியா ஜெயிக்க போறது எந்த பக்கம்? இதுதான் நாம அடுத்த சில வாரங்களுக்கு ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய $1,000,000 கேள்வி.